பாசிச பாஜக கொண்டு வர போறதா சொல்ற டீலிமிட்டேஷன் திட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினார். அந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை பாய்காட் பண்ணது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். அவங்களுக்கு தமிழ்நாட்டு மேல அக்கறை இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும்ன்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் மாதிரிதான் தெரியுது. அவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டம் வீண், நாங்க ஆல்ரெடி கூட்டம் நடத்திட்டோம், இந்த கூட்டம் வீண், இப்போ டீலிமிட்டேஷன் இல்லை, வாங்க காவேரிக்கு நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம். என்னோட கேள்வி என்னன்னா, சார் இந்த கூட்டம் வீண்னா அனைத்து கட்சி நீங்க காவேரிக்கு கூட்டுற கூட்டமும் வீண் தானே சார்? சட்டமன்றத்துல அனைத்து கட்சியும் தானே சார் இருந்தாங்க. அந்த அனைத்து கட்சியும் சேர்ந்து தானே நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். அதுலயும் குறிப்பா தற்குறி எதிர்கட்சி ஆபாச நிதி அவர்கள் சொன்ன அந்த சிறப்பு விஷயத்தையும் உள்ள இன்க்ளூட் பண்ணி தானே சார் அந்த சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்படி இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேவை இங்க எங்க இருந்து வருது? டீலிமிட்டேஷனுக்கு தேவை இருக்கு. ஏன்னா இந்த அரசாங்கம் புதுசா இருக்கிறதால அவங்க ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு தன்னோட நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த அரசாங்கத்தோட ஸ்டாண்ட் என்ன, நம்ம டீலிமிட்டேஷனை நம்ம ஆதரிக்கல அப்படின்னு சொல்ல வேண்டிய ஸ்டாண்ட் இருக்கு. எஸ், நீங்க ஸ்டாலின் அவர்கள் கவர்மெண்ட்ல இருக்கும்போது டீலிமிட்டேஷனுக்கு இதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டினாரு. அதுல மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு அற்புதமான பாயிண்ட சொன்னாரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற இந்த ஃபார்முலாவே ஒழுங்கா கடைபிடிச்சதே தமிழ்நாடு தான். அதனால மக்கள் தொகைப்படி கணக்கெடுத்தா நமக்கு நிறைய தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அற்புதமான பாயிண்ட சொன்னது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள். அந்த அனைத்து கட்சி கூட்டம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ ஏன் இவர் அந்த எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாருன்னா, நாளைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா எப்பவும் திமுக வாக் அவுட் பண்ணுவாங்க இல்லையா? நிறைய பில்லுக்கு நீங்க வாக் அவுட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆதரவு இருக்காது, எதிர்ப்பு இருக்காது. பின்னாடி வரலாறுல நாங்க அதை எப்ப நாங்க ஆதரிச்சோன்னு ஒரு கம்பு சுத்துறதுக்காக ஒரு வாக் அவுட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நீங்க வாக் அவுட் பண்ணிடுவீங்களோன்ற ஒரு இதுல அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினாரு. இப்போவும் உங்களோட நிலைப்பாடு என்ன? வாக் அவுட் பண்றதா இல்ல ஆதரிக்கிறதா? அத நீங்க அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துல கலந்துருக்கலாமே. அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சருங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கூட்டுற ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க பாய்காட் பண்றீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துறீங்களா அப்படின்ற கேள்வி இங்கு எழுது. திமுக அதிமுக என்ற ஆதிக்க மனம் கொண்ட இரு கட்சிகளும் புதுசா வந்த ஒரு கட்சி ஆட்சியில ஏறும்போது அவங்களுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்றது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இழைக்கும் அநீதி. நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அநீதி இழைக்கிறீங்க. காவேரி விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது வீண் தான். 2021 அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த திரு துரைமுருகன் அவர்களோடு டெல்லி பயணித்த அனைத்து கட்சி பிரதிநிதிகளால் இங்கு என்ன பலன் கிடைத்தது? இப்ப திரும்பவும் நீங்க சொல்றீங்க டெல்லிக்கு போகணும், நம்ம எல்லாரும் கூட்டிக்கின்னு ஆட்டோல ஏத்தின்னு டெல்லிக்கு போனோம். சார், அது ஏற்கனவே 2021 நீங்க எடுத்த ஸ்டெப் தானே சார். அதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கலையே சார். 60 வருஷமா காவேரி பிரச்சனையில என்ன சொல்யூஷன் கிடைச்சிருக்கு சார்? இன்னைக்கும் இருக்கு சார் பிரச்சனை. நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்துச்சு, நான் எந்திரிச்சு நடக்கும்போது இருந்துச்சு, ஸ்கூல் படிக்கும் போது இருந்துச்சு, நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருந்துச்சு, இப்ப என் வாழ்க்கையே தடம் புரண்டு நான் வேற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இருக்கு. நாளைக்கு என்னோட அடுத்த தலைமுறை வரும்போது இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனை இரு மாநில மக்கள் சார்ந்த பிரச்சனை. அந்த பிரச்சனைய ஒரே இதுல தீர்த்திட முடியாது. நமக்கான உரிமையை நம்ம கேட்டு பெறணும். அதுல இந்த கவர்மெண்ட் எங்கேயாவது தள்ளி போயிருந்தா நீங்க கேட்கிற கேள்வி ரைட். காவிரி தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் இங்கு தேவையற்றது. தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அப்படி இருக்கும்போது எதற்கு அனைத்து கட்சி கூட்டம்? ஆனா டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் நிச்சயம் தேவை. நாளை அவங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா டிஎம்கே அண்டர்பிலிட்டி அடிச்சு வாக் அவுட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் செஸ் போர்ட்ல உங்களுக்கு அங்க மூலையில ஒரு செக், இந்த மூலையில ஒரு செக்குன்னு செக் வச்சுக்கிட்டே வராப்புல. டிஎம்கே அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும், திரு ஜோசப் விஜய் அவர்கள் திமுக பார்வையில் மோர் டேஞ்சர் தான் ஜெயலலிதா அப்படின்னு திமுக காரங்களுக்கு தெரியும். மக்களோட பார்வையில திரு ஜோசப் விஜய் அவர்கள் மோர் கிளவரர் தான் ஜெயலலிதா. அது ரொம்ப கண்கூடாவே தெரியுது. ஜெயலலிதா அவர்களை விட ஒரு அடி முன்னாடி அடிச்சு போயிட்டு இருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். திமுகவை இந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்களே எதிர்த்திருப்பாங்களான்னா தெரியல. ஆனா நாங்க தேடிக்கிட்டு இருந்த மக்கள் விரோத திமுகவை எதிர்க்க நாங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்த தேவகுமாரன்னே சொல்றேங்க. அந்த தேவகுமாரன் தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள். திமுகவுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா,
இது வரைக்கும் அவங்க மத்தவங்கள பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் பழக்கம். எதிர்த்து கேள்வி கேட்டாலே சங்கி, நீங்க பிஜேபி ஆளு, நீங்க பாசிஸ்ட், நீங்க பாஜக ஆளு, சங்கி சங்கி சங்கின்னு சொல்லியே பழக்கம். இப்போ அவங்களோட சூழல் எப்படி இருக்குன்னா, பாஜகவோடு சரணடையக்கூடிய சூழல்ல அவங்க இருக்காங்க. ஆனாலும் டிஎம்கே காரங்க வந்து விஜய் சாரை பார்த்து பிஜேபி பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அவர் பிஜேபியா இருக்கட்டும், இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் திருமாவளவன் அங்க இருப்பாரா? காங்கிரஸ் அங்க இருக்குமா? கம்யூனிஸ்ட் அங்க இருக்குமா? எப்படி சார்? இத்தனை சனாதனத்தை எதிர்ப்பு சக்தியான இவங்க எல்லாரும் அங்க இருக்கும்போது எப்படி சார் விஜய் மட்டும் பாசிஸ்ட் ஆயிடுவாரு? எப்படி விஜய் சார் மட்டும் பிஜேபி ஆயிடுவாரு? எப்படி விஜய் சார் மட்டும் சங்கி ஆயிடுவாரு? அவர் தன்னை நீங்க இந்த ஸ்டிக்கரை ஒட்டுவீங்கன்னு நல்லா தெரிஞ்சுதான் அவரு அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல இருந்துலாம் ஆள் எடுக்கல. உங்க பக்கத்துல இருந்து ஆள் எடுத்து உங்களை தனித்து விட செஞ்சார். இப்போ நீங்க தனியா நிக்கிறீங்க, பிஜேபி கூட நீங்க சரண்டர் ஆக போறீங்கன்ற நியூஸ் அவருக்கு மட்டும் இல்ல சார், மக்களாகி எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அதனால நீங்க எப்பவும் ஒரு கம்பு சுத்துவீங்களே பாராளுமன்றத்துல, ஆதரவோ எதிர்ப்போ இல்லாத ஒரு வாக் அவுட்டு, அந்த வாக் அவுட்டை நீங்க பண்ணிடுவீங்களோன்னு தான். எப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி பில்லுக்கே நம்ம ஓட்டு போட்டவங்க தான் ஆதரிச்சு, இன்னைக்கு மாநில சுயாட்சி இங்க இதெல்லாம் நம்ம கம்பு சுத்திட்டு இருந்தாலும் அங்க ஜிஎஸ்டி பில்லுக்கு ஆதரவு அளிச்சவங்க தான். ட்ரிபிள் தலாக் வரும்போது வாக் அவுட் பண்ண கும்பல் தான் நம்ம. ட்ரிபிள் தலாக்கு இங்க வந்து சிறுபான்மையினர் காவலர் நாங்க இதுன்னு கம்பா சுத்திட்டு அங்க வந்து வாக் அவுட் பண்ண கும்பல் தான் நம்ம. ஓட்டும் போடல, எதிர்ப்பு ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல, அங்கேயும் வாக் அவுட் பண்ண கும்பல் தான். அந்த மாதிரி எங்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துக்கும் நீங்க பாட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் 2029 வரைக்கும் நாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ல. அது வரைக்கும் அந்த பில்லு பாஸ் ஆகாம நாங்க காப்பாற்றணும்ல. அதுக்கப்புறம் நாங்க வந்து திமுக இல்லாத ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்குவோம். அந்த பாராளுமன்றத்துல எங்க முதலமைச்சர் நினைக்கிறது நடக்கும். அந்த 2029 வரைக்கும் எங்க தமிழ்நாட்டோட மானத்தை பாதுகாக்கணும்ல. ஸோ இது வந்து மிகப்பெரிய அரசியல் ஆட்டம் தான் நடக்குது. திமுகவுக்கு விஜய் அவர்கள் மூவ் பண்ற ஒவ்வொரு மூவும் செக்மேட்ல தான் போய் நிக்க போகுது. திமுக தமிழ்நாட்டில் வாழ்ந்ததாக ஒரு குறிப்பு இருக்குமே தவிர திமுக நிலைக்காது. நன்றி.